மந்தவனையின் நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தங்கச்சி மடம் வந்திருக்கோம். எதுக்குன்னா அந்த வேலை வந்து என் தம்பிமார்கள்லாம் சென்னையில இருந்து தங்கச்சி மடம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காக தான் நான் முக்கியம். என்னடா கையில எதுவும் இல்லைன்னு வைக்கலாம் போது இவங்களுக்கு நம்ம வரவேற்றாலே போ. தீயமைங்க வாங்கம்மா, நீங்க தீயா தான் கரெக்டா சொல்லு. எதுக்குமா வந்திருக்கோம் கரெக்டா சொல்லுமா. லீவ் போட்டு வந்துருக்கோம் ஸ்கூலுக்கு சொல்லு. எலி மாமாவை திட்டுறதுக்கு என்ன சொல்லிட்டு போற? இல்ல மாலை மாமா திட்டு. சரி அதான் என்ன சொல்லிட்டு போற? பேச்சாடா பேசுனா கொஞ்சம் கொஞ்சம் பேசாத பேசுனேன்னு கேட்பேன். மன்னார் பரம்பரைன்னு மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு அடுத்து இருந்தா மன்னார் ஜெயில அடைச்சிட்டாங்களா சொன்னில. அவளோட எதிர்பார்த்த இந்த ரெண்டு மூஞ்சி வந்துட்டு பக்கத்துல மாமா இப்ப தீமிசிக்க போடுறீங்க அப்படின்னு நேத்தே வந்துட்டாங்க. நேற்று முந்தானத்து சென்னை வந்து நேற்று காலையில் வந்து நேற்றே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நான் மதியம் சாயந்தரம் தான் வந்தேன். வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து முதல் நாளாக ஊர்லேருந்து எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து நீங்கள பார்த்துட்டு போகிறதுக்கு கட்ட பேரா வருது. இவன் நான் யாதிக்காரலாம் இல்லையே இவ்வளவு எதுக்கு வருது அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ எடுத்தோம் நீங்களே வீடியோவுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், பாவம் வர்றவங்களுக்கும் டிஸ்டர்பா இருக்கும். அதனால இன்னைக்கு காலையில எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா வெளுத்து வந்திருக்காங்கப்பா. நல்லா வெளுத்து வந்திருக்காங்க. அதான குல்ஃபி ஐஸ்காரங்க மாதிரி அவன் கலராயி வெளுத்து வரலடா, அவங்க வெளுத்து விட்டுருக்காங்க. மண்டையை சைனிங் ஆக்கி விட்டுருக்காங்க. இதான் அவங்க வெளுத்து லேடு போட்டு விட்டாங்க. மண்டையை சேக் போட்டு வச்சிருக்காங்க. இதாவது பரவாயில்ல, நிறைய பேர் மொட்டையோட வந்துச்சு தெரியுமா. நான் 2 மாசம் இருந்தாலும் முடி வளர்ந்துட்டு வீடியோ எடுத்திருந்தா தேவதாஸ் மாதிரி இருந்திருப்பேன். ஆமா வீடியோ கால்ல பார்த்தோம்ல இவ்வளவு தாடி இவ்வளவு முட்டி மண்டை நிறையா. இந்த உண்மையா தேவதாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. லவ் ஃபெயிலியர் ஆனவங்க மாதிரியா அப்பா போட்டா போட்டிருந்தோம். நீனாடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு மூஞ்சி. ஆனா நேற்று நாங்க வர்றதுக்குலாம் முடி வெட்டிட்டாங்க. எனக்கு தெரியும். அதை காமிக்கிறது நான் ஆவலோட வந்தேன். நான் வந்து சென்னையில வச்சு போக அடிச்சேன். என்ன சுமித்ரா கிளம்புறியா அப்படின்னு. ஸ்கூலுக்குலாம் லீவ் போட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான இது அப்படின்னு சொல்லிட்டேன். வர்றது வெள்ளிக்கிழமை சாயந்திரம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. வெள்ளிக்கிழமை நான் சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை சாயந்திரம் ரெக்கார்டு. நாளைக்கு ஒரு நாள் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கியா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு நாள் லீவை போட்டு வரேன்டான்னு அந்த மாதிரி சொல்லுவேன். ஆனா மாமா சொன்னாங்க சரி லீவ் உடையும் போனோம். நான் தான் அதுக்கப்புறம் என்ன எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க இந்த மூஞ்சியில பாக்குறதுக்கு. கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவனை கேட்ட எல்லாருக்குமே நம்ம ரொம்ப நன்றியா. எலிப்ரோ ஏதாவது சொல்லுங்க. எனக்கு யாரும் வர முடியாது, ஏன்னா வேற ஸ்டேஜ்ல போட்டாங்க. வேற ஸ்டேட்ல இல்ல நேத்து வந்தோடனே அவனுக்கு மட்டும் ஆள் அனுப்பி வாங்கி வாங்கி குடுத்தீங்களே. அப்ப எனக்கு யாரும் வாங்கி தரீங்க? நீ இருக்கிற இடமே தெரியலையா, இருக்கியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலையே. இருந்தது எங்கயோ அது அங்க வந்து வேற லாங்குவேஜ் வேற சிங்கள இந்த ஏரியா. அதனால அவங்க எல்லாம் அங்கிட்டலாம் போற ரொம்ப கஷ்டம். 4 மணி நேரம் டிராவல் இருக்கு, 5 மணி நேரம் டிராவல் இருக்கு. அவ்வளவு தூரம் யாரும் போக மாட்டாங்க, அது கஷ்டம். அதனால இவர் வந்து உழைஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இவருக்கு என்ன நடக்குன்றது தெரியாது. வெளியே விட்டா வெளியே இருந்தா சாமிக்கு, இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு சொன்ன மாதிரி. நேத்து வந்தவே காமிச்சாரு வீரத்தலைமைக்காரு பிஸ்கெட்டுக்காக ஒருத்தனை சண்டை விட்டேன். பிஸ்கெட்டுக்காண்டி சண்டை விட்டியாடா? செயலுக்குள்ளையாடா? பிஸ்கெட் அப்பி தின்னியா? இது முரட்டு கேவலமால இருக்கு. இல்ல இங்க வச்சு சாப்பிட கூப்பிட்டா போன் அடிச்சு எங்க அம்மா என்ன சாப்பாடு ரசமா குழம்பா கூட்டா பொரியலா ராளா அங்க கட்டில வாங்கிட்டு என்னடா சாப்பாடு சோறு குழம்பு தொட்டுக்கீரை அவ்வளவுதான். போய் மேல போய் சாப்பிடுறது. சரி என்ன ஏதோ வாங்கிட்டு வந்து நீல என்ன? ஆமாடா எங்கடா பிஸ்கட் வாங்கிட்டு வந்தது கொண்டு போக முடியாதா, ஆள் மட்டும் தான் அலோடா அப்படின்னு. அப்ப நான் வந்து ஆமா இவங்க வந்து குடிவட்டவங்களை தான் திருப்பி அனுப்புறாங்க. அப்ப ஏதாவது எப்படி கொண்டு வர முடியும்? ஆனா பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்ல, கொண்டு வரலாமா. அதோட 2 நபட்டி 2 பிஸ்கட் பாக்கெட் மட்டும் இவ்வளவு பெரிய பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்.
அதில் ஒன்று வந்து எங்கள் ஓனர் வீட்டுக்கு, ஒன்று இங்கே கொண்டு வந்தேன். அதோட இடையில எங்க வீட்டு ஓனரம்மா முத்தம்மா எடுத்து அவ என்ன நாய்க்கு போட்டாங்க. ஸ்ரீலங்கால இருந்து பிளைட்ல கொண்டு வந்த பிஸ்கெட்டு அவ அசால்ட்டா தூக்கி நாய்க்கு போட்டிருக்கேன். பாவம் என் புள்ள மாமா ஃபாரின்ல இருந்து வர்றான், வெளிநாட்டுல இருந்து மாமாரம் வர்றாங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வர்றாங்கன்னு கேட்டுச்சு. கேட்டீங்களாமா? எங்களுக்கே ஒண்ணு கொடுக்காம இங்கே உள்ள அந்த 20 ரூபா 10 ரூபா சோப்பு கடைசியா இவங்களா ரிலீஸ் ஆனப்போ இவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் விட்டாங்க. அந்தனே போன் அடிச்சு எவ்வளவு நம்ம சொன்னாங்க, 10,000 ரூபா சொல்றாங்க. என்னது 10,000 அப்படின்னு பார்த்தா அவங்க நாட்டு காசுக்கு 10,000. எனக்கு அட்டாக்கே வந்துருச்சு. ஏம்மா கொழும்புல இருக்கும்போது 10,000 ரூபாய் என்னட்ட இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க நாட்டு காசுக்கு 10,000. அதனால 2,000 சில்லறையாம்மா 3,000 ரூபானா 3,000 போட்டு நல்லா பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு வீடியோ காலில் இந்த பிள்ளைக்கெல்லாம் பிஸ்கட்டை காமிச்சிட்டு கொண்டு வரேன். என் பிள்ளை எவ்வளோ சோகமாயிட்டு பாருங்க. கிடைக்குமா ஸ்ரீலங்கா பிஸ்கட் எடுத்து? அடுத்து கிளி 2 மாசத்துல போறேன். சொல்லியிருக்கான், நான் வேணா போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு. அதனால அடுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராமேஸ்வரத்துல வலுவா போட்டு குடிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ பிளைட்ல போயாச்சு. யாராவது வெளிநாடு பாஸ்போர்ட்டே இல்லாம எடுக்காம பிளைட்ல போயாச்சு. வரும்போது பிளைட்ல வந்துருக்கிய, அது பாஸ்போர்ட் தான் இருக்குமே. பாஸ்போர்ட் ஒன்று எடுக்கல, ஒன் டே பாஸ்போர்ட் கரெக்டா சென்னை வர கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் ஆயிரும். அவங்க கேன்சல் செக்குன்னு 3 இது இருந்துச்சு, அது முன்னே குத்தி இங்க சென்னையில இதுல 4 நாள்ல கட்டினேன்னு சொன்ன ஆளுக்கு காசு கட்டல. 6 நாள் ஆயிட்டு. யாத்து 3 மாசம் போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு லூஸ் ஆயிட்டேன். மூளை உட்காந்துக்கிட்டு யாத்து என்ன ஒண்ணு பைத்தியம் முடிச்சிட்டு காசு கட்டுறாங்களா கட்டலையான்னு தெரியலையே. இப்ப எங்களுக்கு தகவல் தெரியும் சரியா, எங்களுக்கு போன் பேசுறதெல்லாம் கொடுத்தாங்க வாட்ஸ்அப்ல. இவனுக்கு அது கூட கிடையாது. அது மாதிரி நம்மளுக்கு மொத்தமா ஒரு கணக்குக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டு தகவலை தெரிஞ்சுக்கிறது. அவன் ஒத்தாளா இருக்கனால எந்த தகவல் ஏதோ ஒரு ஆள்ல தூக்குல கிடந்த மாதிரிதான். ஒன்றும் இல்ல. இருந்ததான் பெரிய ஜெயிலு. நிறைய பேரோட சுதந்திரமா இவன் தாண்டா சொன்னான். ரொம்ப சுதந்திரமா இருந்தேன். அதான் பல இல காயங்கள் ஆயிருக்கு. மூட்டை பூச்சிட்ட கடி வாங்கினாங்களா, இதெல்லாம் ஒரு காயமா. மூட்டை பூச்சி கடிச்சான். ஒவ்வொரு மூட்டை பூச்சியா எடுத்து செவுத்துல 1 2 எழுதி வச்சுட்டு வந்தானா. போய் கொத்தனார் வேலை வச்சிருக்கான். போய் கொத்தனார் வேலையா? கொத்தனார் வேலை, தேங்காய் திருவுறது, மரம் வெட்டினேன். கோடாளி அவ்வளவு வெயிட்டா இருக்கு. இவ்வளவு நாள் வீட்டு தூக்க முடியல. ஏதோ என்னடா பாறை தூக்குற மாதிரி இருக்கு. இப்படி தூக்கிட்டு அடிச்சிருக்கேன் இறந்து. சம்பளம் கொடுத்தாங்களா? அது அந்த அச்சு 50,000 கெட்டலன்னா கெட்டுறாங்க, கெட்டல ரிலீஸ் ஆன வயதுக்கு அச்சு வெள்ள உடுப்பு போட்டு செயலுக்கு வேலை பார்க்கணும். அப்ப காசு கெட்டினாலும் கெட்ட விட்டாலும் அந்த இது போட்டே ஆகணும் கெட்டுற வரைக்கும். அந்த அச்சு தான் சம்பளமா? அந்த அச்சு அந்த சம்பளம் கிடைக்கும். அந்த 50,000 6 மாசம் தண்டனைன்னு சொல்ற போது அச்சுக்கு இதுக்காக போனா 4 மாசம் 10 நாள் இருக்கிற மாதிரி வருமா. ஒரு வாரம் வேலை வாக்க வச்சுட்டாங்க. எனக்கு சரி முடிச்சிட்டாங்க. 3 மாசம் கணக்கு போட்டேன். கோடு போட்டு வச்சுட்டேன். கரெக்டா வந்து சொல்றான் 5ஆம் மாசம் 7ஆம் தேதி போக தம்பின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். அதோடய வெடிச்சுட்டு எனக்கு ரைட்டு முடிச்சிட்டாங்க ஜோலிய. நல்லா இருக்கு. ஆனா எத்தனை பேர் பார்க்க வந்தாங்க? 3 பேர் அக்கா சொல்லி வந்தாங்க பாக்குறதுக்கு. பரவாயில்ல, அந்த அவங்க வர நேரம்லாம் கொஞ்சம் நல்ல சாப்பாடு. ஒரு டைம் நண்டெல்லாம் இவனுக்காக செஞ்சு கொண்டு போனாங்க. ஜெயிலுக்குள்ள நண்டெல்லாம் அலவுடு கிடையாதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னா எனக்கு இந்த பத்தின எனக்கு இது இல்லை, நண்டு கொண்டு போனா அந்த மாதிரி போட்டு தண்ணியை வாங்கலாம், வெட்டிட்டு வாங்கலாம், அதனால கொண்டுட்டு போன ஆசையா தம்பி எடுத்துக்கிட்டாப்புல பாவம் அப்படின்னு. நிறைய பேர் பார்க்க போயிருந்தாலும் நிறைய பேர் பர்சனலாக வேண்டிக்கிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிடிவட்டதுலேருந்து 2 மாதம் எனக்கு வந்து கமெண்ட் பூரா தம்பிங்க என்னன்னாங்க, தம்பிங்க என்னாச்சு வாய்தாக்கு முன்னாடி எனக்கு வாய்தா ஞாபகம் வருதா இல்லையா, எனக்கு நைட்டே நாளைக்கு வாய்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாருமே. நிறைய பேர் பர்சனலாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த கோயிலில் வேண்டியிருக்கேன், இந்த கோயிலில் வேண்டியிருக்கேன். ஒரு அண்ணன்னா முந்தானத்தோட மெசேஜ் போட்டுட்டாங்க, அவங்க ஊருக்கு வரையுமே எனக்கு சொல்லுங்கள், நான் கோயிலில் போய் 10 பேருக்கு அன்னதானம் போடணும்னு வேண்டியிருக்கேன்னு. இன்னொரு அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து இந்த கோயிலில் மொட்டை அடிக்கணும்னு வேண்டியிருக்கேன், கண்டிப்பாக தமிழ் வரையும் வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா அது நேர்த்திக்கிறனை போய் நான் செலுத்திடணும்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பாசத்தை அள்ளி தெளிச்சிங்க. உண்மையாக எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வர்ற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. அந்த கழுவி ஊற்றுனவங்களும் எனக்கு அந்த ஐடியிலேருந்து நிறைய பேர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லி வீடியோ வந்து கமெண்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ரெகுலராக அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்து எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிடுங்கம்மா. நன்றி சொல்லிடுங்க. நன்றி எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா நீங்க எல்லாம் எதிர்பார்த்து அடுத்த சமையல் வீடியோ வந்து அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா வரும். இனிமேட்டு வந்து சமைச்சு சூப்பரா சேலஞ்சு சாட நம்ம வரும் ஸ்டார்டிங் சேலஞ்ச் பண்ண முடியாது. கரிய கொடுங்கய்யா. பாய்.